பிபிஎஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல இபிஎஃப் நீங்க வச்சிருக்கீங்களா? ரிட்டைர்மெண்ட்க்கு பெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்குதா? வீடியோல அதை நம்ம பிரேக் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட், இபிஎஃப் அப்படிங்கறது எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட். இபிஎஃப் வந்து நம்மள யாரு வேணாலும் ஓபன் பண்ண முடியும் இந்த அக்கௌண்ட்டை. இபிஎஃப் வந்து சேலரி எம்ப்ளாயி மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பாங்க. நார்மலா வேற யாரும் இதை ஓபன் பண்ண முடியாது. பேங்க் இல்லைன்னா போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம பிபிஎஃப் வந்து ஓபன் பண்ணலாம். இபிஎஃப் பொறுத்தவரை கம்பெனி சைட்ல இருந்தா ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து ஓபன் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளவு அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னா, பிபிஎஃப் பொறுத்தவரை உங்களால எவ்வளவு முடியுமோ நீங்க அவ்வளவு வந்து ஒவ்வொரு மந்த்தும் வந்து அதுல வந்து டெபாசிட் பண்ணுவீங்க. இபிஎஃப்ல வந்து எம்ப்ளாயி ஒரு பர்சன்டேஜும் சேர்த்து ரெண்டு பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பிபிஎஃப் வந்து ஒருத்தர் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கும். டைப் பாத்தீங்கன்னா இது வந்து வாலண்டரி. பிபிஎஃப் பொறுத்தவரை வாலண்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட், அவங்க விருப்பப்பட்டுதான் இந்த அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றாங்க. இபிஎஃப் வந்து அப்படி கிடையாது. அவங்க விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் கம்பெனில இருந்து அவங்க ஓபன் பண்ணிடுவாங்க. மினிமம் அமௌண்ட் பாத்தீங்கன்னா பிபிஎஃப் பொறுத்தவரை 500 rupees வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணாலே அந்த அக்கௌண்ட் வந்து ரன் ஆகும். இபிஎஃப் வந்து அப்படி கிடையாது. அதுல பொறுத்தவரை சேலரி வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ஆட்டோ டிடக்ட் பண்ணிடுவாங்க எவ்ரி மந்த். ஓகே, ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் எவ்வளவு? இபிஎஃப் பொறுத்தவரை 1.5 லட்சம் ரூபாய் வரை நம்ம டெபாசிட் பண்ண முடியும். இபிஎஃப்ல வந்து உங்களுக்கு லிமிட் அப்படி கிடையாது. சேலரி பேஸ் பண்ணி அதுல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் எவ்வளவு கிடைக்கும் பிபிஎஃப்ல அப்படின்னா, இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பிபிஎஃப்ல வந்து 7.1% ரிட்டர்ன் கிடைக்குது. இந்த ரிட்டர்ன் வந்து இதை வந்து யார் டிசைட் பண்றாங்கன்னா கவர்மெண்ட் வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. இது சேஞ்ச் ஆகும், ஒவ்வொரு குவார்டருக்கு சேஞ்ச் ஆகும். இபிஎஃப் பொறுத்தவரை இது வந்து உங்களுக்கு வந்து இப்போதைக்கு 8% ஆவரேஜ், உங்களுக்கு வந்து அரௌண்ட் 8% வந்து ஆகுது. லாக்கிங் எத்தனை வருஷம் பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து லாக்கிங்னா 15 வருஷத்துக்கு அந்த பணத்தை நீங்க எடுக்க முடியாது. லாக்கிங் வந்து 15 வருஷம். இபிஎஃப்ல வந்து உங்களுக்கு டில் ரிட்டைர்மெண்ட் வர லாக்கிங்ல இருக்கும். இத்தனை வருஷம்னு நமக்கு இது கிடையாது. உங்க ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வர அது லாக்கிங் இருக்கும் அந்த பணம். சில பணத்தை எப்ப எடுக்கலாம் அப்படின்னா, பிபிஎஃப் பொறுத்தவரை சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு அப்புறமா பார்ஷியல் வித்ட்ராயல் அதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க பிபிஎஃப்ல. இபிஎஃப்ல அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்க ஜாப் ஸ்விட்ச் பண்றீங்க, ஒரு கம்பெனில இன்னொரு கம்பெனி ஸ்விட்ச் பண்றீங்கன்னா அப்ப வித்ட்ரால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 60 ஏஜ், இந்த ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து நெருங்கிடுச்சு, ரிட்டைர்மெண்ட் ஏஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வித்ட்ராயல் வந்து பாசிபிளா இருக்கும். அப்ப எனக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இதுல கிடைக்குமானா அப்சல்யூட்லி கிடைக்கும். பிபிஎஃப் வந்து அந்த ரிட்டர்ன் வந்து பிளஸ் உங்களோட பணம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் செக்ஷன் ஃபுல் பணத்துக்குள்ள உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ தான். இபிஎஃப் அப்படி கிடையாது, டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. பட் பிபிஎஃப் அளவுக்கு நம்ம சொல்ல முடியல. ரிஸ்க், என்னோட பணத்துக்கு பாதுகாப்பு இருக்குன்னா கண்டிப்பா இருக்குது. பிபிஎஃப்பும் சரி, பணம் வந்து கவர்மெண்ட் இது வெரி சேஃப். அதே மாதிரி இபிஎஃப்பும் கவர்மெண்ட் தான். அதுவுமே ரிஸ்க் வந்து ரெண்டுமே வெரி சேஃபான ஸ்கீம் தான். பிபிஎஃப் இருக்கட்டும் இபிஎஃப் இருக்கட்டும். பட் பிபிஎஃப் வந்து ஒரு பெனிஃபிட் என்னன்னா, நீங்க வந்து 15 வருஷம் கழிச்சு அந்த அக்கௌண்ட் வந்து இஷ்டப்பட்டா அதை கண்டினியூ பண்ணலாம், இல்லாம இருக்கலாம். பட் இபிஎஃப் அப்படி கிடையாது. பிபிஎஃப் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, ஜாப் போகாதவங்க யாரு வேணாலும் பிபிஎஃப் வந்து ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியும். ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து ரொம்பவே வந்து நம்ம ஹேண்டில் பண்றது ரொம்ப கம்மி தான். இபிஎஃப் வந்து சொன்ன மாதிரி எல்லாருமே வச்சிருக்கலாம். இபிஎஃப் அந்த மாதிரி கிடையாது. சேலரி ஜாப் இருக்கிறவங்க மட்டும்தான் இபிஎஃப் வந்து வச்சிருக்க முடியும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு இபிஎஃப் வந்து பாசிபிளே கிடையாது. என்ன பொறுத்தவரை ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு பிபிஎஃப்பும் தேவை, இபிஎஃப்பும் தேவை. இந்த ரெண்டுமே ஹெல்ப் பண்ணும். நீங்க ஜாப் போறீங்கன்னா இபிஎஃப் வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அதுல நீங்க வந்து வருஷம் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட்ல நல்லாவே உங்களுக்கு கார்பஸ் வந்து பில்ட் ஆகும். நான் ஜாப் எல்லாம் போகல, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னா நம்மளால பிபிஎஃப் வந்து வச்சிருக்க முடியும். ஏதாவது ஒரு பிக்சட் நம்ம ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிறது நம்ம ஃபியூச்சருக்கு நமக்கு நல்லது. ரிட்டைர்மெண்ட் அப்போ நம்மளுடைய பணம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க பிபிஎஃப் வந்து மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி. நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை.
பிபிஎஃப் வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு. உங்களுடைய சஜஷன் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க இபிஎஃப் வச்சிருக்கீங்களா இல்ல பிபிஎஃப் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியா இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கிற பட்சத்துல ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.